அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர். கையசைத்து பாடலாம், கை தட்டி பாடலாம். பாடாம மட்டும் யாரும் இருந்துறாங்க. ஆமென். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமா. கைத்தடி பாடுங்க, அல்ல கை அசைச்சு பாடுங்க. பழைய துக்கம் வராது, செக் பண்ணி பாருங்க. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கிடவே மாட்டோ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். யோபு தனக்குரிய எல்லா வருத்தமான செய்திகளை ஜெபமா கன்வெர்ட் பண்றாரு. யாரும் தூங்கும் போது புலம்பிட்டே தூங்க கூடாது. காலையில எழுமுனீங்கன்னா அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். காலையில பயங்கர புலப்பம் வந்துடும். இரவுல தூங்கும் போது புலம்பாம கர்த்தர் அற்புதம் செய்வாரு, நான் நல்லா இருப்போம், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பண தேவைகள் சந்திக்கப்படும், நம்ம தேசம் நல்லா இருக்கும்னு சொல்லி விசுவாச அறிக்கையோட நம்ம தூங்கணும். அப்பதான் தூக்கத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இந்த யோபு சொல்றாரு, எனக்கு நிறைய வருத்தம் இருக்கு, அந்த வருத்தத்தை நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவிப்பேன். அப்பதான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம், 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எப்போ செய்வார் தெரியுமா? வருத்தமான பிரச்சனைகளை, வருத்தமான பாரங்களை யாரு ஆண்டவர்கிட்ட கன்வெர்ட் பண்ணி ஜெபமா அனுப்பிட்டே இருக்கீங்களோ அவங்க வாழ்க்கையில தான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை ஆண்டவரே செய்வார். கை வைத்தனீங்களா? ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களை ஏன் கை வைத்த சொல்லுதோம்னா, ஆமா உண்மைதான், சரிதான்ப்பா, வீட்டுல நிறைய கவலை இருக்கு, அதை மொயாம சொல்லிட்டே இருந்தா டிப்ரெஷனுங்காங்க. இப்போ அதை கவலையோட அடுத்த ஸ்டெப்பு டிப்ரெஷன் ஆயிரும். அதை போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஜெப வேலைலாம், இந்த வார்த்தையெல்லாம் அதுக்கு தான். அந்த டிப்ரெஷன்ல போய் யாரும் விழுந்துடாம நல்லா இருக்கிறதுக்கு தான் விசுவாச அறிக்கை பண்ணி நம்ம பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கணுமா. அப்படி ஒப்புவிச்சா ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்கள்